தசகம் 33 அம்பரீச்ச சரித்தம். நமக்கு எல்லோருக்கும் பரிச்சயமான அம்பரீச்ச மகாராஜா. அவர் மனு வம்சத்திலே சூரிய குலத்திலே தோன்றியவர். ராமபிரானுக்கு குலம் முன்னோர், பகவானுடைய பரமபக்தர். அந்த அம்பரீச்சருடைய சரித்திரத்தை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வைவஸ்வதாக்கிய மனுபுத்திர நபாக்கஜாத. வைவஸ்வதாக்கிய மனுபுத்திர என்கின்ற ஒரு மனு இருந்தார். மனு என்பது பதவி. அதில் பலரும் வருவாங்க. முதல்ல ஸ்வயம்பு மனுவில் தொடங்கி வரிசையாக இப்போ 7வதாக வைவஸ்வத மனு. இப்போ நாம் இருக்கிறது சங்கல்பத்தில் கூட வைவஸ்வத மன்வந்தரே அப்படின்னு தான் நாம் சங்கல்பம் செய்கிறோம். அப்போ நாம் வாழக்கூடிய இந்த மன்வந்தரம், இதற்கு வைவஸ்வத மன்வந்தரன்னு பெயர். அந்த மனுவின் ஆட்சி காலன்னு பேர். அந்த வைவஸ்வத மனுவின் இருக்கிறாரே, அவர் யார்? சூரியனுடைய மகன். சூரியனுக்கு விவஸ்வான்னு பேர். விவஸ்வான் என்று சூரியனுக்கு மகனாக தோன்றியதால் வைவஸ்வத மனுன்னு பேர் வந்தது. அவருக்கு புத்திர, அவருக்கு ஒரு மகன் பிறந்தான். அவரோட பேர் என்னன்னா நபாக்கன்னு. வைவஸ்வத மனு, அவருடைய புத்திரன் நபாக்கன் என்ற மன்னன், அவரும் ஆட்சி செய்தார். நபாக்க ஜாதக, அந்த நபாக்கனுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவர் பேர் என்னன்னா நாபாக்க நாமக நரேந்திர சுதோம்பரீஷக. நாபாக்கன் என்று நாமக்கண்ண பெயருடைய நரேந்திரன் அப்படின்னா மக்களுக்கு தலைவன். நரன்ன மனிதன், இந்திரன்ன தலைவன், மனிதர்களை ஆளக்கூடிய ராஜா. அப்போ வைவஸ்வத மனு, அவருடைய மகன் நபாக்கன்ற ராஜா, அவருடைய மகன் நாபாக்கன் என்கின்ற ராஜா. ஏன்னா ஒன்றிலிருந்து தோன்றியதை சொல்லும் பொழுது வார்த்தையை முதல் எழுத்தை நீட்டி சொல்லணும். உதாரணமாக தசரதன் மகன் ராமன், அவனை தாசரதின்னு சொல்கிறோம். வசுதேவன் மகன் வாசுதேவன்னு சொல்கிறோம். நபாக்கன் மகன் நாபாக்கன். நாபாக்க நாமக நரேந்திர சுதோம்பரீஷக. சுதன்ன மகன். இந்த நாபாக்க ராஜாவுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவன் பேர் என்னன்னா அம்பரீஷன். நாபாக்கன் மகன் பேர் தான் அம்பரீஷன்னு பேர். அந்த அம்பரீஷன் என்ன பண்ணான்னா, தன்னுடைய மூதாதையர்கள் வழியில் தானும் ஆட்சி செய்தான். சப்தானவாவிருத்தமகி தயிதோபிரேமே. சப்த 7, ஆர்ணவம்னா கடல், ஆவிருத்தன்னா சூழப்பட்ட, 7 கடலால் சூழப்பட்ட, மகி இந்த பூமியை, தயிதக தலைவன், அபி கூட இந்த பூமியை, பூமிக்கு தலைவனாக ஆட்சி செய்தும் கூட. ஏன்னா எல்லா செல்வமும் இருக்குது, 7 கடல் சூழ்ந்த உலகமும் தனக்குத்தான் ஆட்சி செய்கிறான் அபி. அப்படி இருந்தும் கூட ரேமே, அவன் ஆனந்தமாக இருந்தான். எதில் ஆனந்தம்? ராஜ்யத்தை ஆள்றதில் ஆனந்தம்னு நினைக்கிறீங்களா? இல்லை. த்வத் சங்கீஷு மக்ன மனசதைவ. குருவாயூரப்பா, சங்கின்ன பகவானிடத்தில் பக்தி கொண்டவன்னு அர்த்தம். த்வத் சங்கீசு, யாரெல்லாம் உன்னிடம் பக்தியோடு ஈடுபட்டார்களோ அந்த பக்தர்கள் இடத்திலும், துவயிச்ச அதன் பிறகு, அதாவது பாகவத பக்தி தான் உயர்வு, அதில் தான் ஈடுபடணும். பாகவத கைங்கரியம் செஞ்சிட்டு மிச்ச நேரத்தில் பகவானுக்கு கைங்கரியம் செய்யலாம். ஏன்னா எம்பெருமானை விட அவருடைய அடியார்களிடம்தான் ஏற்றம் அதிகம். அதனால் அம்பரீஷன் எப்படி இருந்தான்னா, மக்ன மனாக, மனம் அப்படியே முழுமையாக
அதிலேயே மூழ்கிட்டான். எப்பவாவது ஒரு நேரத்தில்ன்னு இல்லை, சதைவ சதா ஏவ எப்பொழுதுமே பாகவத கைங்கரியம் பக்தி, பகவத் கைங்கரியம் பக்தி இதிலேயே ஈடுபட்டு ரேமே இதுதான் சந்தோஷம்னு ஈடுபட்டு இருந்தான் அம்பரீஷ மன்னன். கருத்து என்னென்ன, வைவஸ்வத மனு அவருடைய மகன் நபாக்கராஜா, அவருடைய மகன் நாபாக்கராஜா, அவருடைய மகன் அம்பரீஷன் 7 கடல் சூழ்ந்த உலகத்தை ஆட்சி செய்தாலும் அதில் ஆசை வைக்காமல், குருவாயூரப்பா உன்னுடைய அடியார்களிடத்திலும் பின் உன்னிடத்திலும் மனதை முழுமையாக ஈடுபடுத்தி ஆனந்தமாக இருந்தான் அம்பரீஷன். இதில் அம்பரீஷனின் அம்பரீஷன் யார் என்ற அறிமுகம் நாம் தெரிந்து கொண்டோம். மோகம் 2. த்வத்ப்ரீதையே சகலமேவ விதன்வதோஷ்ய. த்வத்ப்ரீதையே அவன் உன்னுடைய மகிழ்ச்சிக்காகவே சகலமேவ எல்லாவித கடமைகளையும் செய்து, விதன்வதோஷ்ய எல்லாவித கடமைகளும் செய்து கொண்டே இருந்தான். பக்தைவ தேவன சிராத பிரதா பிரசாதம். பக்தைவ அவனுடைய பக்தியை பார்த்து வியந்ததாலே, தேவனே நச்சிரா நீ மிக விரைவாக, த பிரதா பிரசாதம் அவனுக்கு அனுக்கிரகத்தை செய்தாய். ஏனாச்சயாஜனம் ஹிருதேப்ய விரச்சனாத்தம். ஏன அதனால்தான் அஷ்ய அந்த அம்பரீஷன் கேட்காமலேயே, விரச்சனார்த்தம் அவனை காப்பாற்றுவதற்காக ரட்சிப்பதற்காக, சக்கரம் பவான் பிரவிததார சகஸ்ரதாரம். பவான்ன நீயே அந்த சக்கரத்தை பிரவித்ததார நியமித்தாய். எப்படிப்பட்டது? சகஸ்ரதாரம் 1000 முனைகளை கொண்ட சக்கரம். கருத்து என்னென்ன, குருவாயூரப்பா உன் பிரீத்திக்காகவே எல்லா செயல்களும் அவன் செய்தான். இப்படிப்பட்ட பக்தியாலே அவன் விரைந்து அனுக்கிரகம் பெற்றுவிட்டான். அவன் தனக்கு வரம் வேண்டும் என கேட்காத போதும் அவனை காப்பதற்காக உன்னுடைய சக்கரத்தாழ்வாரை சக்கராயுதத்தில் அவனிடம் கொடுத்து, சக்கரத்தாழ்வாருக்கும் நீ கட்டளையிட்டு வைத்தாய். அவன் அம்பரீஷனுக்கு எந்த ஆபத்து என்றாலும் நீ காக்க வேண்டும் என சக்கரத்தாழ்வாரை நியமித்து வைத்தாய் என பட்டத்ரி தெரிவிக்கின்றார். ஸ்லோகம் 3. சாத்வாதசி விரதமதோ பவதச்சனார்த்தம். ஸ்வாத்வாதசி விரதமதோ அவன் துவாதசி விரதம் அனுஷ்டித்தான். எதற்காக? பவதாச்சனார்த்தம் உன்னை ஆராதிப்பதற்காக, பக்தி வளர்வதற்காக. வருஷம் ததோ மதுவனே யமுனோபகண்டே. வருஷம் ததோ 1 வருடத்திற்கு அனுஷ்டித்தான். எங்கே? மதுவனே மதுவனத்திலே, யமுனோபகண்டே அந்த யமுனை கரையில். பக்தியா சமம் சுமனசா மகதீம் விதன்வன். பக்தியா சமம் சுமனசா, சுமனசான்னா நல்ல மனம் கொண்ட தன்னுடைய பக்தியா சமம் மனைவியோடு, மகதீம் மிக உயர்ந்த, விதன்வன் மிக பெரிய பூஜையை செய்தான். பூஜாம் த்விஜேஷு விஸ்ருஜன் பசு சஷ்டி கோட்டிம். பூஜாம் பூஜையை செய்தான், த்விஜேஷு விஸ்ருஜன் தானம் செய்தான், வேதம் படித்தவர்களுக்கு. பசு சஷ்டி கோட்டிம் 60 கோடி பசுக்களை வேதம் படித்தவர்களுக்கு தானம் செய்தான். கருத்து என்னென்ன, துவாதசி விரதம் 1 வருட காலம் குருவாயூரப்பா உன்னை துதிக்க மதுவனத்திலே அனுஷ்டித்தான். மனைவியோடு சேர்ந்து உனக்கு நல்ல திருவாதாரணை பண்ணி
வேதம் படித்தவர்களுக்கு 60 கோடி பசுமாடுகளை தானம் செய்து மிக சிறப்பாக விரதத்தை அனுஷ்டித்து வந்தான். ஸ்லோகம் 4. தத்ராதபரணதினி பவதர்ஷனாந்தே. தத்ர அவ்வாறு அவன் விரதம் இருக்கும் பொழுது, அதன் பின் பாரணதினி அந்த பாரணம் செய்யக்கூடிய தினம் வந்தது. பவதர்ஷனாந்தே உன்னை குறித்து எல்லாவிதமான பூஜைகளும் செய்து முடித்து விட்டான். அந்த திதி பூர்த்தியாகும் சமயத்தில் துர்வாசாட்சிய முனினா பவனம் பிரபேத்தே. துர்வாசாட்சிய முனினா, துர்வாசர் என்ற முனிவரானவர் பவனம் பிரபேத்தே உன்னுடைய இருப்பிடத்திற்கு அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார். போக்தும் பிரதச்ச சமேன பரார்த்தசீலோ. போக்தும் விரதச்ச அந்த துர்வாச முனிவரை சாப்பிடும்படி அழைத்தான். சருபேன ராஜாவான அம்பரீஷன். பரார்த்தி சீலோ, பரார்த்தி மற்றவர்களை துன்புறுத்தி ரசிக்கும் சுபாவம் உடைய அந்த துர்வாசர் மந்தம் ஜெகாமயமுனாம் நியமான் விதாஷ்யன். மந்தம்ன மெதுவாக, ஜெகாம கரைக்கு மிகவும் மெதுவாக சென்றார். யமுனாம் யமுனை கரைக்கு. நியமான் விதாஷ்யன் அவருடைய நியமங்கள் அனுஷ்டிக்க செய்வதற்காக அங்கு சென்றார். கருத்து என்னன்னா, பாரணம் பண்ணும் பொழுது அம்பரீஷன் தான் திருவாதாரணை எல்லாம் ஆகிவிட்டது, சாப்பிடலாம் என்று தயாராகும் பொழுது துர்வாசர் வந்துவிட்டார். சரி, நீங்கள் சாப்பிடுகின்றீர்களா என்று கேட்க, சரி என்று மெதுவாக யமுனை கரை சென்று அனுஷ்டானம் செய்தார். அடுத்து என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். ஸ்லோகம் 5. ராஜாத பாரண முகூர்த்த சமாப்தி கேதாத். ராஜாத அதன் பின்னர் அந்த ராஜாவாகிய பாரண முகூர்த்த அந்த பாரண முகூர்த்தமானது சமாப்தி கேதாத் முடியக்கூடிய நேரம் வந்ததால் வருத்தப்பட்டான். வார இவ பாரணமகாரி பவத்பரேன. வார இவ பாரணமகாரி அவன் தண்ணீர் மட்டுமே குடித்து அந்த பாரணையை முடித்தான். பவத்பரேன உன்னிடம் பக்தியோடு அவன் நீர் மட்டுமே அருந்தி பாரணையை முடித்தான். என்ன ஆனது? பிராப்தோ முனி சதத திவ்ய திருஷா விஜானன். பிராப்தோ முனி அதன் பின் வந்த துர்வாச முனிவரானவர் சதத திவ்ய தன் ஞான திருஷ்டியால் திருஷா விஜானன் நடந்ததை அறிந்து கொண்டு சிப்யம் கிருதோ த்ருதஜடோ விதத்தான் கிருத்யான். சிப்யன் கடுஞ்சொற்களால் திட்டி, கிருதோத் கோபம் கொண்டு, த்ருத ஜடோ ஜடாமுடியை விரித்து அதிலிருந்து விதத்தானு கிருத்யா கிருத்யா என்ற பிசாசை ஜடையிலிருந்து உருவாக்கினான். அம்பரீஷன் மீது ஏவினார். கருத்து என்னென்ன, பாரணம் செய்யக்கூடிய காலம் வந்துவிட்டதே, காலம் முடிந்ததுன்ன என்ன செய்வது என்று சிந்தித்து ஜலபாரணை பெருமாள் தீர்த்தத்தை எடுத்து கொண்டான். அம்பரீஷன் திரும்பி வந்த துர்வாசர் கோபம் கொண்டார். சுடு சொற்களால் ஏசினார். ஜடையை அவிழ்த்து அதிலிருந்து ஒரு பூதத்தை அம்பரீஷன் மீது ஏவிவிட்டார். ஸ்லோகம் 6. கிருத்யாச்சதாம் சிதராம் புவனம் தகந்தீம். கிருத்யாச்சதாம் அந்த கிருத்யா என்ற பூதமானது சிதராம் கையில் கத்தியோடு புவனம் தகந்தீம் இந்த உலகத்தையே எரித்து கொண்டு அக்ரே விவீச்சனுபதீர்ன பதச்சகம்பே. அக்ரேபி வீச்சனுபதீர் அந்த ராஜாவின் முன் வந்தது. ஆனால் நாபதச்சகம்பே அந்த ராஜாவானவர் இடத்தை விட்டு ஒரு அடி கூட நகரவில்லை, அசையவில்லை.
त्वद्भक्तपादमभिवीच्य சுதர்ஷனம் தே. त्वद्भक्तபாதம் உன்னுடைய பக்தர்களை தாக்குவதை அபிவீட்ச பார்த்து பக்தனாகிய அம்பரீஷனை தாக்க வந்த கிருத்யா என்ற பிசாசை பார்த்து சுதர்ஷனம் தே அவனுடைய பாதுகாப்பிற்காக இருந்த சுதர்ஷனமானது கிருத்யா நலம் ஜலபயன் முனிவன் வதாபீத். கிருத்யா நலம் கிருத்யா என்னும் பூதத்தை நெருப்பில் விழுந்த சலபயன் விட்டில் பூச்சியைப் போல எரித்துவிட்டது. முனிமன்வ தாபித் அதன்பின் அந்த முனிவரை ஓடவிட்டு துரத்தி சென்றது. கருத்து என்னன்னா, கத்தி ஏந்தி கொண்டு வந்த உலகத்தையே எரிப்பது போல வந்த அந்த கிருத்தையை பார்த்து அம்பரீஷன் பயப்படவில்லை. ஆனால் சக்கரத்தாழ்வார் அதை அழித்துவிட்டு துர்வாசரையும் துரத்தத் தொடங்கினான். ஸ்லோகம் 7. தாவண்ண சேஷபுவனேஷு பியாச பஷ்யன். தாவண்ண அதன் பின்னர் துர்வாச முனிவர் ஓடினார். அசேஷ எங்கே? புவனேஷு 7-14 லோகங்களும் ஓடினார். பியாச பயத்தினால் பஷ்யன் பயத்தினால் அவர் பார்க்கக்கூடிய இடமெல்லாம் சுதர்சன சக்கரமாகவே தெரிந்தது. விஸ்வத்ர சக்கரமபிதே கதவான் விரிஞ்சம். விஸ்வத்ர சக்கரமபிதே சக்கரமாகவே தெரிந்தது. கதவான் விரிஞ்சம் பிரம்மாவிடம் சென்றார். பிரம்மா சொல்கிறார், கக்கால சக்கரமதிலங்கிய தீத்யபாஸ்தக. கக்கால சக்கரம் அதிலங்கிய அந்த சக்கரத்தை யாராலும் கடக்க முடியாது என பிரம்மா கூறிவிட்டார். தீத்யபாஸ்தக அவர் கைவிரித்து விட்டார். சர்வம் யயௌ சச்சபவந்தம் அவந்ததைவ. சர்வம் யயௌ பின் சிவபெருமானிடம் செல்ல, சச்சபவந்தம் சிவபெருமானும் எதுவும் செய்ய முடியாது. மவந்த தெய்வ உன்னை தவிர யாராலும் காப்பாற்ற முடியாது என்பதால் துர்வாசர் உன்னிடம் சரணடைந்தார். கருத்து என்னன்னா, எல்லா உலகங்களும் சுற்றி திரிந்து எத்திசையிலும் உழன்றோடி உலகங்களும் திரிந்தோடி பார்க்கும் இடமெல்லாம் சக்கரத்தாழ்வார் தெரிய பயந்தோடி பிரம்மாவிடம் போனார். காலச்சக்கரத்தில் இருந்து என்னால் காப்பாற்ற முடியாது. சிவபெருமானிடம் வந்தார். என்னால் காப்பாற்ற முடியாதுன்னார். வேறு கதியே இல்லாமல் குருவாயூரப்பா உன் திருவடியிலேயே வந்து விழுந்தார் துர்வாசர். ஸ்லோகம் 8. பூயோ பவன் நிலையமேத்ய முனிம் நமந்தம். பூயக அதன் பின்னர் பவன் நிலைய உன் இருப்பிடமாகிய திருப்பார்கடலை துர்வாச முனிவர் மேத்திய அடைந்தார். முனிம் நமந்தம் உன்னை வணங்கினார். புரோச்சே பவானகம் ருஷே நனுபக்ததாச. புரோச்சே அவரை பார்த்து பகவான் சொன்னார், நான் எப்படிப்பட்டவன் என்றால், பவானகம் ருஷே நனுபக்ததாச நான் எப்பொழுதும் என் பக்தர்களுக்கு அடிமை. ஞானம் தபச்ச வினயான் விதமேவ மான்யம். ஞானம் தபச்ச நாணம் தபஸ் இவை மட்டும் இருந்தால் போதாது. வினயான் விதமேவ மான்யன். வினயான்னா பணிவு. பணிவு இல்லாவிட்டால் ஞானம் தவம் எது இருந்தாலும் அதற்கு மரியாதை கிடையாது. யாஹ்யம்பரீஷ பதமேவ பஜேதி பூமன். யாஹ்யம்பரீஷ அதனால் நீ அம்பரீஷனுடைய பாதத்தை அடைந்து சரணடைந்து விடு. பஜேதி பூமன் மிக பெரியவனாகிய நீ இவ்வாறு சொன்னாய். கருத்து என்னென்ன, குருவாயூரப்பா உன்னை வந்து அவர் அடிபணிந்த பொழுது என்ன சொன்னாய் என்றால், என் பக்தர்களுக்கு நான் தாசன். அம்பரீஷனிடம் போங்கள். ஞானமும் தபசும் இருந்து பயனில்லை, பணிவு இருந்தால்தான் பெருமை எனச் சொல்லி அம்பரீஷனிடம் அனுப்பி வைத்தாயே. பூமன் நீ ரொம்ப பெரியவன்டா, ஆனால் பக்தர்களைத்தான் உன்னை விட பெரியவர்களாக வைத்திருக்கின்றாய் என பட்டத்திரி தெரிவிக்கின்றார். ஸ்லோகம் 9.
தாவத் சமேத்ய முனினா ச குருஹீத பாதோ. தாவத் அதன் பின்னர், சமேத்ய திரும்பி வந்து, முனிநாச அந்த முனிவரானவர் அம்பரீஷனிடம் திரும்பி வந்து, குருஹீத பாதோ பாதத்தை பிடித்தான். ராஜா பஸ்ருத்ய பவதஸ்திரம் அசாவனௌஷி. ராஜா பஸ்ருத்ய ராஜாவாகிய அம்பரீஷன் கிருத்யா என்ற பூதம் அழிக்க வந்தபோது கூட அசையாமல் இருந்த அந்த அம்பரீஷ ராஜா துர்வாச முனிவர் காலை பிடித்த உடனேயே பின்னால் நகர்ந்து விட்டார். பவதஸ்திரம் உன்னுடைய அஸ்திரமாகிய அசாவ நௌஷி, நௌஷின துதி செய்து, சுதர்த்தன சக்கரத்தை துதி செய்து, சக்ரே கதே முனிரதாத கிலாஷி சோஷ்மை. சக்ரே கதா துதி செய்ததால் அந்த சக்கரம் திரும்பி சென்று விட்டது. முனிர அந்த முனிவரானவர் தாத கிலாஷி சோஷ்மை அம்பரீசனை ஆசிர்வதித்தார். த்வத்பக்தி மாகசி கிருதேபி கிருபஞ்ச சம்சன். த்வத்பக்தி மாகசி கிருதேபி அவனுக்கு தீங்கு செய்திருந்தாலும் கூட உன்னிடம் பக்தி கொண்ட, அதாவது மன்னித்து, கிருபாஞ்ச சம்சன் அவனுடைய கிருபாஞ்சன்ன கருணையாடும், சம்சன்ன அவரை புகழ்ந்தார். கருத்து என்னென்ன, துர்வாசர் வந்தார், அம்பரீஷன் பாதங்களை பிடித்தார், விலகி போய்விட்டான். சக்கரத்தாழ்வாரை துதித்தார், துர்வாசரை விட்டுவிட்டார். துர்வாசர் அம்பரீஷனுக்கு ஆசீர்வாதம் செய்து அவனுடைய பக்தியையும் கருணையையும் புகழ்ந்துவிட்டு சென்றார். ஸ்லோகம் 10. ராஜா பிரதீட்சம் முனிமேக சமம் மனஸ்வான். ராஜா பிரதீட்ச முனி அந்த முனிவருக்காக அம்பரீஷன் காத்திருந்தான். மேக சமம் ஒரு வருடம், அனாஸ்வான் சாப்பிடாமலேயே ஒரு வருடம் காத்திருந்தான். சம்போஜ சாது தம் ருஷிம் விஸ்ருஜன் பிரசன்னம். சம்போஜ சாது அந்த முனிவரானவர் வந்த பின்னர் அவருக்கு உணவளித்து, தம் ருஷிம் அந்த முனிவரை விசுஜன் பிரசன்னன் மகிழ்ச்சி அடைய செய்து அனுப்பி வைத்தாய். புக்த்வா ஸ்வயம் வைததோபி திருடம் ரதோபூத். புக்த்வா ஸ்வயம் அதன் பின்னர் அவர் சாப்பிட்டார். துவைததோபி அதன் பின்னரும் கூட, திருடம் ரதோபுத் உன்னை துதித்து கொண்டே பக்தியானது அதிகரித்தது. சாயுஜமாபசமாம் பவனி சபாயாக. சாயுஜமாபசமாம் அவன் உன்னுடைய திருவடியை அடைந்தான், மோட்சம் அடைந்தான். குருவாயூரப்பா பவனீச குருவாயூரில் இருக்கும் குருவாயூரப்பா பாயக என்னையும் காத்தருள வேண்டும் என பட்டத்ரி இந்த தர்சகத்தை முடிக்கிறார். கருத்து என்னன்னா, அதாவது முதல்ல துர்வாசர் திரும்பி சென்றார் இல்லையா, அம்பரீஷன் என்ன நினைத்தார்னா, எவ்வளவு பெரிய ரிஷி வீடு தேடி வந்தார், சரியாக உபச்சாரம் பண்ண முடியல, மீண்டும் ஒருமுறை துர்வாசர் நம்மை தேடி வரணும், அவர் வந்து நாம் வயிறார விருந்து அளிக்கணும், அவ்வாறு உணவு அருந்தும் வரை நான் உணவு உட்கொள்ள மாட்டேன் என விரதம் இருந்தார். கருத்து என்னன்னா, ராஜா மீண்டும் ரிஷியின் வருகைக்கு காத்திருந்து ஒரு வருடம் உணவு உண்ணாமல் இருந்து, ஒரு வருடம் முடிந்து துர்வாசர் வந்தபோது நன்கு உபச்சாரம் செய்து மகிழ்வித்து அனுப்பினார். பிறகு சாப்பிட்டு உன்னிடம் பக்தியோடு இருந்தான், முக்தியையும் அடைந்தான். பக்தர்களுக்கு தலைவனான குருவாயூரப்பா அடியேனை காத்தருள வேண்டும் என்று நிறைவு செய்கின்றார் பட்டத்ரி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.